Hello students, welcome to my channel. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் அலகு 7 அளவியல் பயிற்சி 7.2 ஆறாவது கணக்கு தான் பார்க்க போகிறோம். என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். சம ஆரங்கள் கொண்ட இரு கூம்புகளின் கன அளவுகள் 3600 கன சென்டிமீட்டர் மற்றும் 5040 கன சென்டிமீட்டர் எனில் உயரங்களின் விகிதம் காணுன்னு கேட்குறாங்க. கொஸ்டினை நல்லா புரிஞ்சுக்கோங்க. சம ஆரங்கள்னு கொடுத்துருக்காங்க. அப்போது கூம்பின் ஆரங்கள் இரு கூம்புகள்னு கொடுத்துருக்காங்க. அப்போது கூம்பின் ஆரங்கள் என்ன சமம்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, கூம்பின் ஆரம் R1 ஈக்குவல் டு R2. ஏன்னா ரெண்டு கூம்பு இருக்குல்ல, ஸோ R1 ஈக்குவல் டு R2ன்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா, அப்புறம் கூம்பின் கன அளவு பாருங்கள் 3600 மற்றும் 5040ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அதையும் எழுதிக்கலாம். கூம்பின் கன அளவு V1/V2. கன அளவு நம்ம வின்னு தானே போடுவோம். ஸோ V1/V2 ஈக்குவல் டு 3600/5040 போட்டாச்சு. நம்மளை என்ன கேட்குறாங்க, உயரங்களின் விகிதம் தான் கேட்குறாங்க. ஓகேங்களா, அப்போ உயரங்களின் விகிதம்னா என்ன, H1னா H2 தான் என்னென்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம அதை தான் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, ஆரங்கள் சமம்னு கொடுத்துட்டாங்க. ஸோ R1 ஈக்குவல் டு R2. கன அளவுகள் கொடுத்துட்டாங்க, கன அளவுகளையும் போட்டோம். உயரங்களின் விகிதம் தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். உயரங்களின் விகிதம் நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அதை பண்ணிட்டோம் பார்க்கலாங்க. ஃபஸ்ட் நம்ம அதுக்கு என்ன பண்ணணும்னா கூம்பின் கன அளவு ஃபார்முலா எழுதிக்கணும். ஓகேங்களா, அப்போது கூம்பின் கன அளவு ஈக்குவல் டு கூம்பின் கன அளவு ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா 1/3πr²h 1/3πr²h பை 1/3πr²h. இங்கே R1 R2 H1 H2. ஓகேங்களா, ஏன்னா ரெண்டு கூம்பு இருக்குன்றதுனால நம்ம இந்த மாதிரி போட்டுக்கிறோம். ஓகேங்களா, இப்போ இந்த கூம்பின் கன அளவுன்றதுல V1/V2ன்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா, இப்போ இங்கே அதை அப்படியே போட்டுங்க. 1/3πr² H1 பை 1/3πr²H2 போட்டோமா. இப்போ இதில் எது கேன்சல் ஆகும் பாருங்கள். 1/3 கேன்சல் ஆகும், பையன் கேன்சல் ஆகும். மீதி இங்கே என்ன இருக்கும், R1² H1 பை R2² H1 இருக்குமா, சாரி H2 இருக்குமா. V1 V2வோட வேல்யூவை எடுத்து எழுதிங்க. V1னா என்ன 3600. அப்போ 3600 பை V2னா என்ன 5040 எழுதிட்டோமா. இப்போ பாருங்கள் அடுத்த ஸ்டெப்பில் இப்போ இதை கேன்சல் பண்ணிகிட்டே வாங்க. 0 கேன்சல் ஆகிடுமா. அப்போ என்ன இருக்கும் 360 இருக்குமா, டிவைடில் இருக்குது. ஸோ 0 கேன்சல் 360/504 ஈக்குவல் டு R1² H1 பை கீழே R2² இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த R2² நம்ம என்ன பண்ணால் R1² மாற்ற போகிறோம். ஏன்னா கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க என்னென்ட்டு சம ஆரங்கள்னு கொடுத்து, அதாவது ஆரங்கள் வந்து சமம். ஸோ R1ன்றதுல நம்ம R2ன்னு போடலாம், R2ன்றதுல R1ன்னு போடலாம். ஏன்னா அது என்னது ஆரங்கள் வந்து ஈக்குவலாக இருக்குது. ஸோ நம்ம எப்படி வேணாலும் போடலாம். நம்ம மேலே R1² போட்டுக்கிறோம், கீழே R1² போட்டுக்கிறோம். H2வோட வேல்யூ போட்டேன். இப்போ பாருங்கள் R1² கேன்சல் ஆகிடுமா. அப்போது 360/504 ஈக்குவல் டு H1/H2. ஓகேங்களா, இப்போ இதை கேன்சல் பண்ணலாமா. எந்த வாய்ப்பாட்டில் அடிக்கலாம், 4ஆம் வாய்ப்பாட்டில் அடிக்கலாமா. 4ஆம் வாய்ப்பாட்டில் அடித்தா என்ன வரும் பாருங்கள். இப்போது 4 × 9 36 வருமா. பக்கத்தில் இருக்க 0 அப்படியே போட்டுங்க. கீழே பாருங்கள், ஒரு நாள் 4, மீதி 1 இருக்கா 10ஆம் வரும். 4 2 8, மீதி 2 இருக்குது 24. அப்போ 4 × 6 24. இப்போ இதை கேன்சல் பண்ணுவோமா. இப்போ என்ன பாருங்கள், இப்போ இதை 2ஆம் வாய்ப்பாட்டில் அடிக்க முடியுமா. 2 × 6 எவ்வளோ 12, 2 × 3 6. இதையும் பாருங்கள் 2 × 45 90 வருமா. இப்போ இது எந்த வாய்ப்பாட்டில் அடிக்கலாம் 45/63. 3ஆம் வாய்ப்பாட்டில் 3ஆம் வாய்ப்பாட்டில் அடிக்க முடியுமா. இப்போ இங்கே பாருங்கள் 3 2 6 3 3. இது பாருங்கள் 1 3 3, மீதி 15. அப்போ என்ன வரும் 15 வருமா. 15/21 கிடைக்குமா. அப்போ இதை எப்படி அடிக்கலாம் 3 × 5 3 × 7. அப்போ ஆன்சர் என்ன 5/7 ஈக்குவல் டு H1/H2. அப்போது நம்மளை என்ன கேட்குறாங்க, விகிதத்தில் தான் கேட்குறாங்க. அப்போ விகிதமாக நம்ம எப்படி மாற்றணும் 5:7 ஈக்குவல் டு H1:H2. அப்போது எடுத்து எழுதிடுங்க உயரங்களின் விகிதம். எனவே உயரங்களின் விகிதம் H1:H2 விகிதம்ன்றதுனால நம்ம இந்த மாதிரி எழுதிடுவோம். ஓகேங்களா, H1:H2 ஈக்குவல் டு 5 × 5:7 ஆகும்.
ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கணக்கு தான் இதோட முடியுது.